ஐயையோ! இவங்க 3 பேரும் ரொம்ப டேஞ்சர் போலயே! மக்களே செகண்ட் லவ்வோட சீசன் 1 எபிசோட் 9 ஓட ஷார்ட்டான ரிவ்யூ தான் இன்னைக்கு பேசப் போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓபன் பண்ணா இன்னைக்கு எபிசோட்ல வீட்டுக்குள்ள ஸ்ருதியோட என்ட்ரியோட இந்த எபிசோட் ஆரம்பிக்குது. உள்ள வந்ததும் ஸ்ருதி ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட ரொமான்டிக் பிளேஸ் எது? இல்ல ரொமான்டிக் பிளேஸ் எது? அப்படின்னு கேள்விகளை கேட்டு இப்பெல்லாம் சிலிண்டர் வர லேட் ஆகுது. கிச்சன்ல தான் ரொமான்ஸே ஸ்டார்ட் ஆகுதுன்னு போற கிச்சன் டாஸ்க பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சுத்தி வளைச்சு கொடுக்க இந்த டாஸ்க்ல ஆம்பளைல எல்லாம் தனக்கு பிடிச்ச பொம்பளைகளுக்கு பிடிச்ச டிஷ் செய்ய போறாங்கன்னு ஆம்பளைல மட்டும் ஸ்ருதி வெளியில கிச்சன் டாஸ்க்குக்காக கூட்டிட்டு போக வெளிய கார்டன் ஏரியால அல்சாமால் பிரெட் ஆம்லெட் கடை மாதிரி ஆளுக்கு ஒரு கடையை போட்டு கொடுக்க உள்ள இருக்க பொம்பளைகளுக்கு பிடிச்ச மாதிரியான டிஷ் எல்லாம் ஒரு போர்டுல எழுதி வைக்க இதுல எதனா ஒரு டிஷ்ஷை சூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பொம்பளைகளுக்கு நீங்க செஞ்சு கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு டாஸ்க் பத்தி வெளாவரியா ஸ்ருதி எக்ஸ்பிளைன் பண்ண மோமோஸ் பிரியாணி மீன் குழம்புன்னு பல ஃபுட் ஐட்டம் அதுல எழுதி வைக்க ஆளுக்கு ஒரு டிஷ்ஷை சூஸ் பண்ண ஒரு பக்கம் ஆம்பளை எல்லாம் தனக்கு பிடிச்ச பொம்பளைகளுக்காக கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு இருக்க உங்களுக்கு யாரு சமைப்பான்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச டிஷ் உங்களுக்கு பிடிச்சவங்க சமைப்பாங்க நினைக்கிறீங்களான்னு பல கேள்விகளை ஸ்ருதி ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கேட்க மோனிஷாக்கு பிடிச்ச பழைய கஞ்சியும் மீனையும் அங்க வைக்க மாஞ்சி சமைக்க இந்த பக்கம் மோனிஷா எனக்கு வைக்க எல்லாம் ஒன்னும் சமைக்க மாட்டாருப்பா வைக்க ரெக்கைய வச்சு எப்போ பறந்து போயிட்டாருன்னு எப்போதும் போல வைக்க மேலேயே குறை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க நீ என்னமா பண்ற தப்பெல்லாம் நீட் பண்ணிட்டு மத்தவங்க மேல பிளேம் கேமையே விளையாடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நல்ல விஷயத்துக்கு தருவாங்க பொக்கே சமையல்னால இங்க வெக்கேக்கு ஓவர் ஹைப் கொடுக்க அந்த பக்கம் சைலண்டா ராஜா ஃபேமிலி ரோல்னாவே தேவயானி நான் சமைக்கிறேன் பாரு பிரியாணின்னு சைலண்டா பிரியாணிய செம்மையா சமைக்க இல்ல வெக்கேவை குறை சொல்லிட்டு வெளியில வந்து மோனிஷாக்காக வெக்கே சமைக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே மோனிஷா வெக்கே கிட்ட எல்லாம் காட்டி வழியா எல்லாரும் சமையல முடிச்சு எல்லாரும் பேட்லயும் ஃபுட்டை வச்சு அவங்களுக்கு ஒரு டிஷ்ஷா சாப்பிட வச்சு அதை ரசிக்க உப்பே இல்லாத மோமோஸ வீணா தினேஷ்காக புகழ்ந்து பேச மோனிஷா வெக்கவே பிளேம் பண்ணி டயர்டாகி ஒரு பாயிண்ட்ல வெக்கே செஞ்ச மீனை சாப்பிட்டு வெக்கவே புகழ்ந்து பேச ஐயோ நீ என்னமா நிமிஷத்துக்கு ஒரு பேச்சு பேசுறன்ற மாதிரி இருந்துச்சு. சில பேருக்கு குறைதான் வருது. ஃபர்ஸ்ட் இது என்னடா இந்த டாஸ்க்ல வந்த ட்விஸ்ட்னு யாருமே எதிர்பார்க்காத விதமா ராஜா தரமான பிரியாணி ஒண்ணு செஞ்சு லைலா சிரிப்பு பிரியங்காக்கு சர்வ் பண்ண இது பிரியாணி மாதிரியா இருக்கு கறிலாம் வெந்திருக்குன்னு பிரியங்காவும் காம்ப்ளிமெண்ட் பண்ண நம்ம ராஜாக்குள்ள இப்படிலாம் ஒரு குக்கிங் டேலண்ட் இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வெற்றிகரமா முடிச்சு ஸ்ருதி வீட்டை விட்டு வெளியே போக எப்போதும் போல இந்த 3 பேரு பொறணி பேச ஒரே இடத்துல அசம்பிள் ஆக எப்போதும் போல மோனிஷா வைக்கவே குறை சொல்ல பிரியங்காவும் ஏடனும் இதை கேட்டுட்டு நீ என்னமா இப்படி பேசிட்டு வெளியில அப்படி நடிக்கிற அப்படின்ற மாதிரி அவங்களே கலாச்சி பேசிக்கிட்டாங்க. அவங்களும் லவ் பண்ண மாட்டாங்க அவங்க இவங்கள லவ் பண்ண வந்தா லவ் பண்ணவும் விட மாட்டாங்க. இது என்னமோ இந்த எபிசோட் எண்டிங்ல சிந்திரியோட சிரிப்பை காமிச்சு எபிசோட் முடிஞ்சு.